நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக செல்ல போகிறோம். என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின நற்செய்தி 20வது அதிகாரம், அங்கே 1 முதற்கொண்டு தொடர்ந்தேர்ச்சியாக சில வசனங்களை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்ல போகிறோம். யோவான் எழுதின நற்செய்தி வசனங்கள் 1 முதற்கொண்டு தொடர்ந்தேர்ச்சியாக உள்ள வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசர்களிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்திற்கு வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆகிலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. என் சகோதரன் இடத்திற்கு போய் நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்திருந்து மகதலேனா மரியாளுக்கும் சீசர்களுக்கும் மற்றும் அநேகருக்கும் அவர் தரிசனமானார். இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அவர் மரணத்தை வென்று பாதாளத்தை வென்று அவர் உயிரோடு கூட எழுந்தார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. பாதாளம் அவரை சிறைப்படுத்த முடியவில்லை. மரணத்தை ஜெயித்தவராய் பாதாளத்தை ஜெயித்தவராய் அவர் உயிரோடு கூட எழுந்தார். இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதை குறித்து நான் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தையில மிக குறிப்பாக இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு கூட எழுந்தார். வேதம் சொல்லுகிறது அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று. ஆனால் அவர் எப்படி உயிரோடு கூட எழுந்தார், அவர் உயிர்த்தெழுகிறதற்காக என்ன நடந்தது, பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்புவதற்காக என்ன கிரியைகளை நடப்பித்தார். முதல் குறிப்பாக அதனை தொடர்ந்து 2வது குறிப்பாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு என்ன அவர் செய்கிறார், உங்களுக்கு என்னத்தை அவர் செய்து முடித்திருக்கிறார் என்பதையும் மேகமாக சுருக்கமாக தெளிவாக நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வரப்போகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு கூட எழுந்தார். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன்
எப்படி உயிரோடு கூட எழுப்பினார். நீங்கள் வேதாகமத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்துக்கு வருவீர்கள் என்றால், பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே 11 கூட எழுந்து நின்று அவர் சொல்லுகிறார், தேவன் இயேசுவினுடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து இயேசுவை எழுப்பினார். இயேசு மரணத்தினால் கட்டப்பட கூடாதிருந்தது. அதாவது தேவன் இயேசு கிறிஸ்துவை மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். ஆகையினாலே மரணத்தினால் இயேசுவை கட்டப்பட்டு வைத்திருக்க முடியாது இருந்தது. அதாவது இயேசு எப்படி உயிரோடு இருந்தார், உயிரோடு எழுந்தார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். நம்ம சொல்லிடுவோம், ஆமா இயேசு சிலுவையில் அறைந்தாங்க, ஆமா அவரை சிலுவையில் அறைந்த பொழுது அவர் இதுல மரித்தார், அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க, 3வது நாள்ல உயிரோடு கூட எழுந்துட்டாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். சண்டே ஸ்கூல்ல இருந்து இதை நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாம வைத்திருக்கிற வேதத்திலையும் அது தெளிவாக இருக்கிறது. ஆனா எப்படி எழுந்தார், என்ன நடந்தது, என்ன சம்பவித்தது, அவர் உயிரோடு கூட எழும்புகிற பொழுது என்ன நடந்ததுன்னா, மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து இயேசுவை உயிரோடு கூட தேவனாகிய கர்த்தர் எழுப்பினார் என்று. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மரண உபாதைகளின் கட்டை தேவனாகிய கர்த்தர் அவிழ்த்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலே இயேசு உயிரோடு கூட அவர் எழுந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 34வது வசனம் மற்றொரு காரியத்தை தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 13:34, இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது. அதாவது இனி இயேசுவை அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து பிதாவாகிய தேவன் எழுப்பினாரா. அவர் இனி அழிவுக்கே உட்படாதபடிக்கு பிதாவாகிய தேவன் அவர் எழுப்பி இருக்கிறார். ரோமர்களுடைய நிருபம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திற்கு வருவோம் என்றால், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது. இயேசு பிதாவின் மகிமையினாலே அவர் மரித்தோரிலிருந்து அவர் எழுப்பினார். அவரை பிதா தம்முடைய மகிமையினாலே அவர் எழுப்பினார் என்று ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் மிக அழகாக தெளிவாக சொல்கிறார். நீங்கள் தொடர்ந்து எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே என்று. அதாவது கிறிஸ்துவினிடத்தில் நடப்பித்த பிதாவினுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை என்று. இந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை என்பது எபிரேயர் 7:17 படி என்றென்றைக்கும் அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையினாலே இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். ஆமே. இன்னும் பல வசனங்கள் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10:40 சொல்லுகிறது, தேவன் அவரை எழுப்பினார் என்று. அப்போஸ்தலர் 5:30 சொல்லுகிறது, நம்முடைய பிதா தேவன் அவரை எழுப்பினார் என்று. அப்போஸ்தலர் 4:10 சொல்லுகிறது, தேவனால் பிதா மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்று. அருமையானவர்களே, இயேசு மரித்தோரிலிருந்து மரணத்தை வென்று பாதாளத்தை வென்று உயிரோடு கூட எழுந்தார். அவர் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கேள்வி, ஏன் இயேசு 3வது நாள்ல உயிரோடு கூட எழும்பினார்? கேள்வியை கொஞ்சம் மாற்றலாம். எதற்காக அவர் 3வது நாள்ல உயிரோடு கூட எழுந்திருக்கணும்? அவர் உயிரோடு கூட எழுந்திருக்காம இருந்திருக்கலாமே. ஏன்னா நம்முடைய பாவங்களை தான் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு, நம்முடைய மீறுதல்களை தான் சுமந்து தீர்த்துட்டாரு, நம்முடைய அக்கிரமங்களை தான் சுமந்து தீர்த்துட்டாரு.
ஏசாயா 53 சொல்லுகிறது படியே மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங்களையும் நோய்களையும் பிடிகளையும் மீறுதல்களையும் தண்டங்களையும் அக்கிரமங்களையும் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டாரு. அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமாகிறோம். இனி வேற என்ன வேணும்? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. சிலுவையில என்ன சொன்னாரு? எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து தன்னுடைய ஜீவனை அவர் என்ன செய்தாரு? ஒப்பு கொடுத்தாரு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் ஏன் இயேசு 3வது நாள் உயிரோடு கூட எழுப்பினார்? ஏன் இயேசு 3வது நாள்ல உயிரோடு கூட எழுப்பினார்? நான் சொல்றேன் பாருங்க. இயேசு சிலுவை சுமந்தார், இயேசு சிலுவையிலே மரித்தார், இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயேசு ஏன் சிலுவை சுமந்தார் சொல்லிடுவோம். என்னுடைய பாவங்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய சாபங்கள், எனக்கு வர வேண்டிய தண்டனைகள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் சுமந்தார். எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார். ஆமா ஆமா, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமானார். ஆமா, என்னுடைய பாவங்களுக்காக எனக்காக இயேசு சிலுவை சுமந்தாருங்க. என் மேல விழ வேண்டிய அடிகள் அவர் மேல விழுந்துச்சு. ஆமா, என்னத்தான் சிலுவையில் அரைஞ்சிருக்கணும், ஆனா அவர் அரைஞ்சாங்க. எல்லாம் எனக்காக. ஆமா சரி, அவர் ஜீவன் கொடுத்தார். ஆமா, அவர் மரிச்சாரு. என்ன, நான் ஜீவனோடு கூட இருக்கணும், நான் பழைக்கணும், நான் மரித்து போகாம இருக்கிறதுக்காக அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அவர் சொன்னார், நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தாரு. ஆமா, எனக்காக ஜீவனை கொடுத்தாரு. அவரை அடக்கம் பண்ணாங்க. ஆமாங்க, அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா என் வாழ்க்கை அடக்கமாயிருக்கும், அடங்கி இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு நான் உயிரோட கூட இருக்கிறேன். இதெல்லாம் நமக்கு தெரியும். இதே போல இயேசு ஏன் உயிரோட எழுந்தாரு? இயேசு ஏன் உயிரோடு எழுந்தாரு? நான் சொல்றேன் பாருங்க. உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டாரே, நமக்காக அவர் அடிக்கப்பட்டாரே. நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய தண்டனைகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டாரே. நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தாரே. நமக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டாரே. அவர் உயிர் தெழுந்ததும் நமக்காகத்தான். ஆமென் சொல்லுங்க. ஒரு கைத்தால ஓசைய கர்த்தருக்கு கொடுங்க. அவர் உயிர் தெழுந்தது யாருக்காகனா உங்களுக்காக. அவர் மரித்தது எப்படி உங்களுக்காகவோ, அவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தது எப்படி உங்களுக்காகவோ, அவர் சிலுவை சுமந்தது எப்படி உங்களுக்காகவோ, அதே போல அவர் உயிர்த்து எழுவதும் உங்களுக்காகவே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 6வது அதிகாரத்தில் 4வது வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாகி நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த வசனம் என்ன சொல்கிறதுனா, கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டு மரித்தாரோ அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நீங்களும் என்னைக்கு நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ, விசுவாசிங்களோ, அன்னைக்கே நீங்களும் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. அதுக்கடுத்து 5வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் என்ன செய்வோம்? இணைக்கப்பட்டிருப்போம். அதாவது எப்படி அவருடைய மரணத்தின் சாயலில் நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீங்களோ அதே மாதிரி அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நீங்க இணைக்கப்பட்டிருப்பீங்க. அதாவது நீங்களும் உயிரோடு கூட எழும்புவீர்கள், நாமும் உயிரோடு கூட எழும்புவோம். கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தாரே அதே மாதிரி நீங்களும் நானும் உயிரோடு கூட எழும்புவோம். இப்போ ஏற்கனவே ஒரு தடவை நம்ம மரித்திருக்கிறோம். எப்படின்னா ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்திருக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் என்னைக்கு பாவம் செஞ்சாங்களோ அன்னைக்கே நாமளும் என்ன செஞ்சிட்டோம்? பாவத்துக்கு மரிச்சிட்டோம். அதாவது இந்த மரணம் அப்படின்றது தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து வைத்திருக்கிறது. அப்ப பாவத்துக்கு மரிச்சிருக்கிறோம். இப்ப இயேசு என்ன செய்திருக்கிறாரு? அவர் மரிச்சிருக்கிறாரு. இப்ப ஆதாம் ஏவாள் செஞ்ச பாவங்கள் மட்டுமல்ல, அதோடவா நின்னுச்சு, நம்ம பங்குக்கு நம்மளும் நிறைய பாவங்களை செஞ்சிருக்கிறோம்.
வேதம் சொல்கிறது நீதிமான் ஒருவனுமே இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகிட்டாங்கன்னு. யாருமே பாவம் செய்யாதவங்க யாருமே இல்லை. இயேசு கிறிஸ்துவோட விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவங்களை கொண்டு வந்து ஆண்டவரே விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்டிருக்கிறா, மோசையின் பிரமாணத்தின்படி கல்லை எறிஞ்சி கொல்லணும். இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்னன்னு ஆண்டவர் சொன்னார், உங்களில் யாருக்கு பாவம் இல்லையா அவங்க ஃபஸ்ட்டு கல்லை எழுதுறீங்க அப்படின்னு. ஒரு ஆள் எழுதலை, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாம் செஞ்சுட்டாங்க, கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ யாருமே பாவம் செய்யாதவங்க இல்லை, சிறியோர் முதல் பெரியோர் வரை. அப்ப நாம தான் மறித்திருக்கணும், பாவத்துக்காக நாம தான் மறிச்சிருக்கணும், நாம செஞ்ச தண்டனையை நாம தான் அனுபவிச்சிருக்கணும், நம்முடைய மீறுதலுக்கான தண்டனையை நாம தான் அனுபவிச்சிருக்கணும். வேதம் சொல்லுது பாவத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? 2 நாள் கொடுக்கலாமா, 2 வருஷம் கொடுக்கலாமா, அல்லது 1 ஆயுள் தண்டனை கொடுக்கலாமா, இல்லை 10 ஆயுள் தண்டனை கொடுக்கலாமா? இல்லை பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு தண்டனை கொடுக்கணும்னா என்ன கொடுக்கணுங்க? சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படி இல்லை, பாவம்னு கேட்டகரி ஆயிடுச்சா அவ்வளோதான், அதுக்கு தண்டனை என்ன தண்டனை வரணும்? மரணம் வரணும். அப்போ எல்லாரும் பாவம் செஞ்சுருக்கிறோம், எல்லாருக்கும் அப்போ என்ன வரணும்? மரணம் வரணும். ஆனால் மரணம் வரல, நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நாம் மறிக்கணும், மறிச்சிருக்கணும். ஆனால் அந்த மரணத்தை நமக்காக கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரு? மறித்து விட்டார். அவர் மறிச்சிட்டாரு. இப்ப அவர் 3ஆவது நாள்ல உயிரோடு கூட எழுந்திருக்கிறாரு. அவர் உயிரோடு கூட எழுந்ததுனால நீங்களும் நானும் என்ன செய்ய போறோம்? உயிரோடு கூட எழும்ப போறோம். எப்ப எழும்ப போகிறோம்? உயிரோடு கூட எப்ப எழும்ப போகிறோம்? சரீர பிரகாரமாகவும் ஒரு நாள் மறிப்போம் இல்லையா? இந்த உலகத்தினுடைய நாட்கள் முடிஞ்சு எப்படி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் முடிஞ்சு ஆபிரகாம் ஒரு நாள் மரிச்சார் இல்லையா? எப்படி நோவா ஒரு நாள் மரிச்சார் இல்லையா? ஈசாக்கு யாக்கோப்பு யோசேப்பெல்லாம் ஒரு நாள் மரிச்சாங்க இல்லையா? எப்படி மோசே ஒரு நாள் மரிச்சார் இல்லையா? யோசுவா ஒரு நாள் மரிச்சார் இல்லையா? தாவீது ஒரு நாள் மரிச்சார் இல்லையா? இப்படி பரிசுத்த ஸ்திரீகள் பரிசுத்த புருஷர்கள் எத்தனை பேர் மரிச்சாங்க இல்லையா? அதே போல இந்த உலகத்தார் பூலோகத்தாருடைய வழியின்படியே நாம ஒரு நாள் மரிப்போம் இல்லையா? மரிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, கிறிஸ்து எப்படி உயிரோடு கூட எழுந்தாரோ, மரணத்தை வென்று பாதாளத்தை வென்று உயிரோடு கூட எழும்பினாரோ, அதே போல நீங்களும் நானும் உயிரோடு கூட எழும்புவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்தை வென்று பாதாளத்தை வென்று உயிரோடு கூட எழும்புவோம். இதுல என்ன பாஸ்டர் இருக்குது அப்படின்னா, நீங்க மரிச்சதுக்கு அப்புறம் பாதாளம் உங்களை பிடிச்சு வச்சிருக்க முடியாது, கல்லறை உங்களை பிடிச்சு வச்சிருக்க முடியாது, அல்லது நரகமோ மரணத்தின் கூரோ உங்களை பிடிச்சு வச்சுக்க முடியாது. மாறாக இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை என்ன செய்யும்னா உயிரோடு கூட எழுப்பும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்படி நடக்கும்? நான் எப்படி உயிரோடு எழும்புவேன்? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இயேசுநாதர் அவர் ஆண்டவர் கடவுளா, அவர் எழும்பிட்டாரு. நான் எப்படி எழும்ப போறேன்? நான் என்ன கடவுளா? நான் இயேசுநாதரா? நான் மரிச்சோனே உயிரோடு எழும்புகிறதற்கு? நீங்க உயிரோடு கூட அப்படி எழும்புகிறதற்காக மரணத்தை நீங்க ஜெயிச்சு, பாதாளத்தை நீங்க ஜெயிச்சு, நீங்க உயிரோடு கூட எழும்புகிறதற்காக அவர் ஒன்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு. அதை உடன்படிக்கையாகவும் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது என்ன தெரியுங்களா? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க உயிரோடு கூட எழும்புவீங்க. நீங்க உயிரோடு கூட எழும்புகிறதற்காகத்தான் அவர் என்ன செய்திருக்கிறார்? புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவருடைய மாம்சத்தை புசிக்கவும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும்படிக்கு அவர் செய்து அதில் வாக்கு கொடுத்திருக்கிறார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப அவர் சொன்னா அவர் எழுப்புவாரா எழுப்ப மாட்டாரா? எழுப்புவாரா எழுப்ப மாட்டாரா? சொன்னதை செய்வாரா செய்ய மாட்டாரா?
அவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 54வது வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் அவன் மரிச்சிருந்தாலும், மரிச்சு 3 நாளாக இருந்தாலும், மரிச்சு 3 வாரமாக இருந்தாலும், மரிச்சு 3 வருஷமாக இருந்தாலும், மரிச்சு 300 வருஷமாக இருந்தாலும் சரி, மரிச்சு 3000 வருஷமானாலும் சரி, கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு உயிர்த்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு உயிர்த்தார் அப்படின்னா அது எதுக்காக? அப்படின்னா அவர் உயிர்த்தெழுந்ததே எதற்காகனா, நீங்களும் உயிரோடு கூட எழுப்புவீர்கள், நானும் உங்களை உயிரோடு கூட எழுப்புவேன் என்று அவர் காண்பித்திருக்கிறார். நீங்க உயிரோடு கூட எழும்புவீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகத்தான் திருவிருந்த அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். திருவிருந்த அவர் ஏற்படுத்தியிருக்க ஏசாயா 53 சொல்லி இருக்கிற மாதிரி நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரங்கள், நம்முடைய நோய்கள் இவைகளுக்காக மட்டுமல்லங்க, இவைகளோட மட்டுமல்ல, இதை தாண்டி மேலானவை என்று, இதை தாண்டி மேலானவைகள் ஒன்று இருக்கிறது. காண்கிற உலகத்தை விட காணாத உலகம் தான் பெரிது. காண்கிற உலகம் அனித்தியமானது. வேதம் சொல்லுகிறது இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதா. அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? எதுக்குங்க இந்த குப்பையெல்லாம் இங்கே போட்டிருக்கிறீங்க? இல்லை, அதெல்லாம் எரித்து சாம்பலாக்கணுங்க, எரிக்கணுங்க, அதுக்காகத்தான் இங்கே வச்சிருக்கிறேன். அது மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. காண்கிற இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது அனித்தியமானது. ஆனால் காணப்படாத ஒரு உலகம் இருக்கிறது, அது நித்தியமானது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் நித்தியமா நிரந்தரமா இருப்பதற்காகத்தான் உங்களை எழுப்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, இன்னும் சில வசனங்களை சொல்ற பாருங்க. பிதாவாகிய தேவன் இயேசுவை உயிரோடு கூட எழுப்பிட்டு அவரை அப்படியே உற்றுல, அவரை அப்படியே இயேசுவை என்ன செய்யல, சொன்ன மாதிரியே அவரை உயிரோட எழுப்பிட்டு அப்படியே முடியல. இயேசுவை என்ன செய்தார்னா அவரை உயர்த்தினாராம். இயேசு என்ன செய்திருக்கிறாரு? உயர்த்தி இருக்கிறார். எப்படியெல்லாம் உயர்த்திருக்கிறார் பாருங்க. நீங்க நிறைய வேத வசனங்களை நீங்க வாசிக்கணும், நாமளும் பார்க்கணும். என்னன்னா அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் பிதாவாகிய தேவன் என்ன செய்திருக்கிறாரு? மாற்றி இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 3, 6, 5, 6 வசனங்கள் எல்லாம் வாசிச்சோம்னா இங்கே பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அவர் இதை தெளிவா சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பிதாவாகிய தேவன் இயேசுவை ஆண்டவரும் இரட்சகருமாய் அவர் என்ன செய்திருக்கிறார்? உயர்த்தி இருக்கிறார். ஆண்டவரும் இரட்சகருமாய் அவரை உயர்த்திருக்கிறார் அப்படின்னு 36வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். பாருங்க, இப்படி ஆக்கிறார். நிறைய வசனங்கள் சொல்லும். கொலோசியர் 1:18 வாட்ச் பண்ணா அவரை சரீரமாகிய சபைக்கு தலையாக கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றிற்கும் முதல்வராக கொடுத்திருக்கிறார். அவரை ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவராய் மாற்றி இருக்கிறார். அவரை அதிபதியாக இரட்சகராக மாற்றி இருக்கிறார். எல்லாவற்றிற்கு மேலாக அவரை உயர்ந்திருக்க பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கு முன்பதாக வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய நாவுகளும் அறிக்கப்படும்படிக்கு செய்திருக்கிறார். எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு செய்திருக்கிறார். அவருக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார். தம்முடைய சிங்காசனத்துக்கு அருகாமையிலே வலது வருஷத்தில் அவரை உட்காரும்படிக்கு செய்திருக்கிறார். இதை எல்லாவற்றையும் இயேசுவுக்கு செய்திருச்சு. இதை எல்லாவற்றையும் நீங்களும் சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்களும் இயேசுவை போல உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் எங்க போவீங்க? நீங்க நாம எல்லாரும் எங்க போக போறோம் அப்படின்னு எங்கே போக போகிறோம்? அந்த பரலோகத்தில் நித்தியத்தில் எனக்கு ஒரு 4 ஏக்கர் ஃப்ளாட்டு கொடுங்க, நான் அப்படியே நிம்மதியாக உட்காந்துக்கிறேன். அப்படியா? இல்லை, பாருங்க, நீங்களும் இயேசுவின் அருகாமையிலே அவருடைய வலது வருஷத்தில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. ஆமென். இயேசு எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கிறார். நீங்களும் அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்க போறீங்க. எல்லாம் இயேசுனுடைய பாதத்திற்கு கீழாக இருக்கிறது. நீங்களும் அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்கள் பாதத்திற்கு எல்லாமே கீழாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் இவைகளில் எப்படி அவருடைய மரணத்தினால உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதோ,
அவருடைய அடக்கத்தினாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதோ, அவர் கரங்களில் ஆணிகள் அடித்ததினாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதோ, அவருடைய முதுகு உளப்பட்டவனுடைய நிலத்தை போல மாறினதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதோ, எப்படி அவருடைய தலையிலே முள்முடி வைக்கப்பட்டது அதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதோ, அதே போல அவர் உயிர்த்தெழுந்தாரே அதனாலும் உங்களுக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தாரே அதனாலே உங்களுக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இதுதாங்க உயிர்த்தெழுதல். இதைத்தான் நம்ம கொண்டாடுறோம், இதைத்தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம். இயேசு உயிர்த்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு உயிர்த்தார். அதில் சொல்ற இன்னொரு வார்த்தை என்னன்னா, நானும் உயிர்த்தெழுவேன். ஆமென். யோபு சொல்றாரு, இந்த தோல் முதலான என் சரீரமெல்லாம் மாம்சமெல்லாம் அழுகின பிறகு நான் அவரை காண்பேன், நான் அவரை தரிசிப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும் என்று. ஆமென் சொல்லுங்க. இந்த தோல் முதலாய் சரீரம் முதலாய் அழுகின பிறகு அவரை காண்போம். எப்படி காண்போம்? அவர் உயிரோடு கூட எழுப்புவார். ஆமென் சொல்லுங்க. அவர் உயிரோடு கூட எழுப்புவார், அவரை காண்போம். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களை என்ன செய்யும்? காணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி அவருடைய மரணம், சிலுவை மரணம், எப்படி சிலுவை மரணத்தில் எப்படியெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கிறதோ அதே போல உங்களுக்கு அவருடைய உயிர்ப்பினாலும் ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு மரித்தார், ஆமா நானும் பாவத்துக்கு மரித்திருக்கிறேன். இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள், ஆமா நானும் கிறிஸ்துக்குள்ள இருந்ததுனால என்னையும் தான் அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. இயேசு உயிரோடு கூட எழுந்தார், நானும் உயிரோடு கூட எழுந்திருப்பேன். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இரண்டாவது பகுதியை நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? அது ரொம்ப முக்கியம். பாருங்க, சிலுவையில் கிறிஸ்துவ அல்லது வேதாகமோ அல்லது கிறிஸ்துவத்துடைய முக்கியமான சாராம்சமே சிலுவை தான். பாருங்க, இன்னைக்கு சிலுவையை பற்றின போதனைகள் அதிகமாக கிடைக்கிறதே இல்லை. சிலுவை பற்றின போதனைகளை யாரும் பிரசங்கம் பண்ணுறதே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெளியில் பார்த்தீங்கன்னா மற்ற ஏராளமான பிரசங்கங்கள் இருக்கிறது. ஆசீர்வாத பிரசங்கங்கள், செழிப்பின் பிரசங்கங்கள், எப்படி அப்படி என்று சொல்லி பல பிரசங்கங்கள் இருக்கிறது. ஒரு முறை ஒரு அருமையான போதகர் வெளிநாட்டில் உள்ள ஒரு கிறிஸ்துவ புத்தக நிலையத்திற்கு அவர் போய், இங்கே சிலுவையை பற்றின புத்தகம், போதனை அடங்கிய புத்தகம் இருக்குதா அப்படின்னு அந்த புத்தக மேலாளர்கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னார், ஐயா நீங்கள் உள்ளே போய் பாருங்க, அப்படி நிறையா புக்கு இருக்குது, அதில் எங்கேயாவது இருக்கும், நீங்கள் பார்த்துக்கங்க. அவர் போய் அந்த கடையில் தேடினார். ஆனால் பார்த்தீங்கன்னா சிலுவையை பற்றி போதிக்கிற புத்தகங்கள் அங்கே இல்லவே இல்லை. சரி, இன்னொரு புக் ஸ்டாலுக்கு போகலாம். அங்கே போய் அந்த புத்தக நிலையத்துக்கு போய் அங்கே உள்ள இன்னொரு கிறிஸ்டின் புக் ஸ்டாலுக்கு போய் கல்வாரி சிலுவை, கல்வாரி சிலுவை, சிலுவை பற்றின போதனை, சிலுவை பற்றின உபதேசம், இவைகளை பற்ற அந்த புத்தகத்தை தேடினா அங்கே எதுவுமே இல்லை. மற்ற புத்தகங்கள்லாம் நிறையா இருக்குது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பது எப்படி, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் தரும் செழிப்பு, தெய்வீக சுகம், கடனிலிருந்து விடுதலையாவது எப்படி, சமாதானத்தோடு வாழ்வது எப்படி, இப்படி ஏகப்பட்ட பிரசங்கம். சும்மா அப்படியே பாகம் 1 பாகம் 2 அப்படின்னு சொல்லி வால்யூம் 1 வால்யூம் 2 பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்லாம் நிறைய இருக்குது. பாருங்க, அவர் எழுதுனதுக்கு இவர் எழுதுனதுக்கு அப்படின்னு சொல்லிருக்கு. ஆனால் சிலுவையை பற்றினது கிடைக்கல. கடைசியில் 3வது ஒரு புத்தக ஸ்டாலில் ஒரு 2 புத்தகம் மட்டும் இருந்திருக்குது, தேடி பிடிங்க. அது போல தான் பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் எங்கேயுமே அவ்வளோவா கேட்க முடியறதில்ல. சிலுவையை பற்றின உபதேசம், சிலுவை பற்றின செய்தி நமக்கு கிடைக்க மாட்டேனுது. ஆசீர்வதிக்கப்பது எப்படி ஐயா, அதை சொல்லுங்கய்யா. கடலிலிருந்து விடுதலையாவது எப்படிங்கய்யா, அதை சொல்லுங்கய்யா. என் உடம்பு ஆரோக்கியம் கிடைக்குது எப்படிங்கய்யா, அதை சொல்லுங்கய்யா. இதெல்லாம் முக்கியம் பாருங்க, இதெல்லாம் முக்கியம் பாருங்க. ஆனால் இது எல்லாமே எதிலிருந்து வருகிறது, எதனால கிடைக்குதுன்னா சிலுவையில் இருந்து தான் வருகிறது. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய சிலுவை குறித்து, சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படின்றாரு. சிலுவை தான் ரொம்ப முக்கியம். சரி, சிலுவையில் என்ன நடந்துச்சு? நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 நற்செய்தி நூல்களையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு சிலுவையில் எப்படி மரிச்சாரு, அவரை எப்படி சிலுவையில் அறைந்தார்கள் அப்படின்றது மத்தேயுலையும் மார்க்லையும் லூக்காவிலையும் யோவான்லையும் அப்படியே ஒரு 4 கோணத்தில் பார்க்கிற மாதிரி அங்கே எழுதப்பட்டிருக்கும்.
இயேசுவை எப்படி கைது பண்ணாங்க, எந்த இடத்துல வச்சு கைது பண்ணாங்க, அப்போ என்ன நடந்துச்சு, அவர் அடுத்து எங்கே கூட்டிகிட்டு போனாங்க, அவருக்கு என்ன நடந்தது, என்ன சொன்னாங்க, அப்புறம் சிலுவை சுமக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பிலாத்து என்ன பண்ணுனா வாரினால் அடிக்க உத்தரவிட்டான், வாரில் அடித்தாங்க, அப்புறம் முள் முடியல வச்சாங்க, அவர் மேலே பாரமான சிலுவையை வச்சாங்க, சுமக்கும்படிக்கு செஞ்சாங்க, அப்புறம் அங்கே கல்கத்தாவில் கொண்டு போனாங்க, அங்கே காலில் ஆணி கரத்தில் ஆணி முள் முடியல வச்சு அவரை சிலுவையில் ஏற்றுறாங்க, 3 மணி நேரம் வரைக்கும் அவர் தொங்கினார். அதுக்கப்புறம் 7 லாபா சபக்தானி என்று சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஜீவனை கொடுத்தாருங்க. இந்த ரோமர்கள் தாங்க அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க, இந்த யூதர்கள் தாங்க அவரை கையெழுத்தினாங்க. இது மட்டுமா, அந்த வேதபாரகர்கள், சரிசெய்யர், பரிசேயர்கள் இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து தாங்க இப்படி பண்ணாங்க. அந்த பரபாஸ் தான் வேணும்னாங்க, இயேசு வேணான்னு சொல்லிட்டாருங்க. இதெல்லாம் நல்லா போதிக்கப்பட்டிருக்கிறது, தெளிவா இருக்கிறது. அதாவது எல்லாரும் சேர்ந்து இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்க, எல்லாம் இந்த இவங்க தான் அவங்க தான் எல்லாமே தான் இங்க தான் வச்சுதான் அப்படின்றது தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. ஆனா நிருபங்களுக்கு வந்தீங்கன்னா பவுல் வேற ஒன்று போதிக்கிறார். பவுல் வேற ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மிக சுருக்கமாக இயேசுவை சிலுவையில் அறையில இயேசுதான் சிலுவையில் மற்ற எல்லாவற்றையும் அரைஞ்சிருக்கிறார்னு. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா? இயேசுவை சிலுவையில் அறையில இயேசுதான் சிலுவையில் மற்ற எல்லாவற்றையும் அரைஞ்சாரு அப்படின்னு அந்த வசனத்துக்கு நேரா போலாமா? கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு வருவோம். கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே இயேசுவை குறித்து சொல்லுகிறது. இயேசு சிலுவையில் அரைஞ்சாராம், இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் அப்படிங்க சொல்லல, இயேசு சிலுவையில் அறைந்தார். அப்புறம் இயேசு சிலுவையில் அவரு வெற்றி கொண்டாராம். இயேசு என்னென்னத்தெல்லாம் அரைஞ்சிருக்காரு? 14வது வசனம், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மீது ஆணி அடித்திருக்கிறார். இப்ப இப்படி வாச்சா இந்த வசனத்தினுடைய அந்த வேல்யூ நமக்கு புரியாது, தெரியாது. கொஞ்சம் வசனத்தை மாற்றி வாசிங்களே. நமக்குன்ற இருக்கிற இடத்துல எனக்குன்னு போட்டு வாசிங்க. எனக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் எனக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, இயேசு குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் ஆணி அடிச்சிட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? எனக்கு விரோதமா, அதாவது உங்களுக்கு விரோதமா இருந்த கட்டளைகளால், உங்களுக்கு விரோதமா இருந்த எல்லா கட்டளைகளையும், நியாயப்பிரமாணத்தில் 613 கட்டளை இருக்குது. ஃபாலோ பண்ண முடியுமா நம்மளால? 10 கற்பனையவே ஃபாலோ பண்ண முடியல. இதை 10 கற்பனையவே ஃபாலோ பண்ண முடியல. ஆமாவா? யாராவது ஃபாலோ பண்ணவங்க இருக்கிறீங்களா? இருக்கீங்களா பாருங்க. பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லு இருக்குது. இதை முதல்ல ஃபாலோ பண்ண முடியுதா? ஃபாலோ பண்ணுறோமா? முயற்சி பண்ணுறேன் பாஸ்டர், முயற்சி பண்ணுறேன் பாஸ்டர், முயற்சி பண்ணினேன், முயற்சி பண்ணுகிறேன், முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறேன், இன்னும் பண்ண போகிறேன். அப்படி தான் இருக்குது. பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இன்னும் 4-5 டென்ஸ் இருந்தாலும் அதுலேருந்து ஓடிட்டு இருக்குது. 10 கற்பனையே முடியல. ஆனால் 613 கற்பனைகள் உங்களுக்கு, இதெல்லாம் நமக்கு விரோதமாக தான் இருக்குது. பாருங்க, அப்படிதான் இருக்குது. இந்த கட்டளைகள் எல்லாம் எடுத்து அந்த கையெழுத்தை குலைச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு எரைஸ் பண்ணி, அப்புறம் அதை அப்படியே வைக்காம நடுவில் இருந்து உங்க வாழ்க்கையில மெயினா இருந்துச்சு, இதை அப்படியே எடுத்து சிலுவையின் மேலே இயேசு ஆணி அடிச்சிட்டாராம். இப்போ உங்களுக்கு விரோதமா என்ன இல்லை? உங்களுக்கு விரோதமா என்ன இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் கட்டளை இருந்துச்சு. இப்போ அந்த கட்டளை இல்லை. உங்களுக்கு விரோதமா இருந்த அந்த கையெழுத்து பயமுறுத்துற மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. ஆனா இயேசு அதை எடுத்து
குலைச்சிட்டாரு. அப்புறம் அதை எடுத்து இனி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சிலுவையில் இயேசு என்ன பண்ணிட்டாரு? ஆணிகளில் அடிச்சிட்டாரு. சரி, அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு? அடுத்த வசனம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும், அதாவது எனக்கு விரோதமாய் இருந்த துரைத்தனங்களையும் எனக்கு விரோதமாய் இருந்த அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். உங்களுக்கு விரோதமா இப்ப துரைத்தனம் இருக்கிறதா? இருக்குதா? இல்ல. உங்களுக்கு விரோதமா இப்ப அதிகாரம் இருக்குதா? இல்ல. அதை எல்லாவற்றையும் எடுத்து அதை உரிந்து அதை வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளை சிலுவையில ஆணியில அடித்து அவைகளிலே இயேசு என்ன செய்திருக்கிறாரு? வெற்றி சிறந்திருக்கிறார். அதாவது உங்களுக்கு விரோதமாக இருந்தது பாவம், சாபம், மீறுதல் எல்லாவற்றையும் இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா உங்கள்கிட்ட இருந்து எடுத்து அதனுடைய பிடியிலிருந்து, கோர பிடியிலிருந்து, பாவத்தின் கோர, அதாவது அகோர பிடியிலிருந்து, சாபத்தின் அகோர பிடியிலிருந்து உங்களை என்ன செஞ்சிட்டாரு? அவர் விடுதலையாக்கிட்டார். அதெல்லாம் எடுத்து சிலுவையில் ஆணியில் அரைஞ்சிட்டார். இயேசு உங்களுக்காக சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறாரு? இதையெல்லாம் செய்து முடித்திருக்கிறார். சிலுவையில் அப்போ இதுதான் நடந்திருக்குது பாருங்க. இப்போ உங்களுக்கு விரோதமாக எதுவுமே இல்லை, கட்டளை இல்லை, பிரமாணம் இல்லை, நாம விசுவாசிக்கும்படிக்கு கற்பனை தான் இருக்குது, வாக்கு தத்தம் தான் இருக்குது, நீதியை நிறைவேற்றுகிற அந்த காரியங்கள் தான் இருக்குது ஒழிய உங்களுக்கு விரோதமானது எதுவுமே இல்லை. சத்துரு உங்களை தொட முடியுமா? தொட முடியாது. உங்களுக்கு விரோதமா பாவ சாபம் இருக்கிறதா? இல்ல. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து உங்களுக்காக சாபமாகி உங்களை நியாய பிரமாணத்தின் எல்லா சாபங்களிலிருந்து உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? விடுதலையாக்கி இருக்கிறாரு. இப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னா விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப சிலுவையில் இதுதாங்க நடந்தது. சிலுவையில் இதுதான் நடந்தது. அவருடைய உயிர்ப்பிலும் என்னது இருக்குதுங்க? இதுதான் நடந்தது. ஆமென். ஹல்லேலூயா. சரி, இன்னும் சில வசனங்களை நான் சொல்றேன் பாருங்க. அவர் தொடர்ந்து என்ன பண்ணியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து? எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு வருவீங்கன்னா, கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறார்னா உங்களுக்கு எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறாராம். உங்களுக்கு எனக்கு சமாதானத்தை 2:14 அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா உங்களையும் தேவனையும் சமாதானத்தினாலே இணைத்து வைத்திருக்கிறார். சமாதானத்தினாலே இணைத்து வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில பிரிவினையாகிய பகையாகிய சுவர் இருந்தது. அந்த சுவரை இயேசு கல்வாரி சிலுவையினாலே அவர் என்ன செய்திருக்கிறார்? தகர்த்து, தேவனிடத்திலிருந்து வர்ற அந்த கோபத்தை அவர் தகர்த்து, அந்த பிரிவினையை தகர்த்து தேவனோடு கூட உங்களை என்ன செய்துட்டாரு? ஒப்புரவாக்கிட்டாரு. தேவனோடு கூட இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இப்போ தேவனுக்கு உங்களுக்கும் சண்டையாக இருக்குது இல்லை சமாதானம் இருக்குதா? சொல்லுங்க பார்க்க. தேவனுக்கு உங்களுக்கும் சண்டை இருக்குதா சமாதானம் இருக்குதா? இல்லை தேவனுக்கு உங்களுக்கும் இல்லைங்க ஒன்று இருக்குதுங்க, அதை கொஞ்சம் பேசி தீக்கணுங்க. அது தீக்காமலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, பேசி தீக்கணுங்க. என் நியாயம் இருக்குதுங்க. ஆமாம், நான் எப்படி பாவம் செஞ்சேன், இது எப்படி நான் செஞ்ச பாவம்னு சொல்லலாம், அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்படி தான் ஒரு ஆள் ஏதேன் தோட்டத்தில் சொன்னார், நான்லாம் செய்யலை, நீங்கள் கொடுத்த அந்த அம்மா தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த பதில் செல்லுபடியாச்சா? செல்லுபடி ஆகலை. அப்போ தேவனுக்கு விரோதமாக நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய குற்றங்கள், அதற்கான தண்டனைகள் இவைகள்லாம் பகையாக பிரிவினையாக ஒரு நடு சுவரை போல இருந்தது. ஆனால் இயேசு என்ன பண்ணினார்னா இதெல்லாம் தகர்த்து தேவனையும் உங்களையும் என்ன செய்துட்டாரு? எப்படி பண்ணிட்டாரு? சமாதானப்படுத்திட்டார். இப்போ உங்களுக்கு தேவனுக்கு என்ன இருக்குதுங்க?
இப்போ நீங்களும் தேவனும் சண்டைக்காரரா இல்லை சமாதானத்தோட இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? சண்டைக்காரரா இருக்கிறீங்களா, சமாதானத்தோட இருக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சமாதானம் எப்படி வந்துச்சு? நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா? ஆண்டவரே நம்ம பேசி தீர்த்துக்கலாம் வாங்க, எவ்வளோ ஆகும், எவ்வளோ செலவாகும் சொல்லுங்கள், இதெல்லாம் நான் கட்டிடுறேன், வட்டியோடு கட்டிடுறேன் அப்படி சொல்லிட்டு பிரச்சனையை தீர்த்து சரி பண்ணிட்டீங்களா? சாபம் இருந்துச்சு, பாபம் இருந்துச்சு, மீறுதல் இருந்துச்சு, அக்கிரமம் இருந்துச்சு, இதுக்கெல்லாம் வாங்க உட்காருங்க, ஒரு சிட்டிங் போடுங்க, பேசிடலாம், எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு ஏதாவது நீங்கள் பண்ணிட்டீங்களா? பரிகாரம் பண்ணிட்டீங்களா? தேவனுக்கு எதையாவது கொடுத்து சரி கட்டிட்டீங்களா? ஏதாவது பண்ணீங்களா? இப்போ அவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறாரு, உங்களை அன்பு கூறுறாரு, என் பிரியமே ரூபவதி என்று சொல்கிறாரு, என் மகனே மகளேன்னு சொல்கிறாரு. இப்படிலாம் சொல்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா? ஏதாவது பண்ணீங்களா சொல்லுங்கள். தேவனுக்கு ஏதாவது அண்டர் ட்ரீலிங் பண்ணீங்களா? டேபிள் கீழே லஞ்சம் ஏதாவது கொடுத்தீங்களா? சொல்லுங்கள். என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதாவது பண்ண முடியுமா? என்ன பண்ணாலும் ஒன்றும் செல்லுபடி ஆகாது. சிலர் இதை அறியாம எதையோ பண்றாங்க. எப்படியாவது தேவனோடு கடவுளோடு நம்ம சமாதானம் ஆயிடலாம், நம்ம பாவம் பிணி தீர்றதுக்கு, நம்முடைய அக்கிரமம் தீர்றதுக்கு, நம்ம குடும்பத்தில் இருக்கிற சாபம் தீர்றதுக்கு இதை ஒன்று பண்ணலாம், அதை ஒன்று பண்ணலாம், அப்படி பண்ணா கடவுள் நம்மோடு சமாதானம் ஆயிடுவாரு, இப்படி பண்ணா கடவுள் நம்ம வழிக்கு வந்துருவாருன்னு, அதாவது கடவுளை நம்ம வழிக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை பண்ணுறாங்க. அவங்க இப்படி தான் பண்ணாங்க, நாமளும் இப்படி பண்ணுவோம், இங்கே கூட இப்படி பண்ணுறாங்க, நம்மளும் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? தேவனோடு கூட என்ன செஞ்சிடலாம், சமாதானம் ஆகிக்கலாம், தேவனை கரெக்ட் பண்ணிடலாம், அவரை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம், அவரை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. தங்களுடைய சரீரத்தை அப்படியே என்ன செய்கிறாங்க, வாட்டிக்கிறாங்க, வதைக்கிறாங்க, என்னென்னமோ இருக்குது பாருங்க. அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டால் அது லிஸ்ட்டே போட முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இப்படிலாம் ஏதாவது பண்ணி பாவத்தை மறைக்க முடியுமா? முடியாது பாருங்க. இப்படிலாம் ஏதாவது பண்ணி மீறுதலுக்கு பரிகாரத்தை பண்ண முடியுமா? பண்ண முடியாது பாருங்க. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நம்மளால பண்ண முடியாததுனால தான் இயேசு நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்து அதை அவர் செஞ்சுட்டு போயிட்டாரு. அவர் செஞ்சுட்டு தேவனுக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, சமாதானத்தை உண்டு பண்ண. அதனால தான் நீங்கள் வர்றீங்க, சர்ச்சுக்கு வர்றீங்க, அல்லது வீட்டில் இருக்கிறீங்க, எங்கேனாலும் பார்க்குறீங்க, ஆண்டவரே இயேசுவே அப்படின்னு சொல்றீங்க. இல்லைன்னா முடியுமா? முடியுமா பாருங்க, முடியுமா? ஏன்னா நாம் பாவிகளா இருக்கிறீர்கள், கிறிஸ்து நமக்காக மரித்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நாம பாவிகளா இருந்தோம், கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால நாம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்கள்லாம் இப்ப மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நம்ம கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம், இப்ப தேவனுக்கு பிரியமானவர்களா மாறிட்டோம். இதெல்லாம் எப்படி வந்தது? யார் செஞ்சா? கிறிஸ்து உங்களுக்காக செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக செய்திருக்கிறார். அதனால தான் தேவனை பார்த்தோன்னே தேவனே அப்படின்றோம், ஆண்டவரே, இரட்சகரே, மீட்பரே, மேசியா அப்படின்னு சொல்றோம். யெகோவா தேவனே, யெகோவா ஈரே சொல்றோம், யெகோவா நிசி, யெகோவா தேவன் அப்படின்றோம், எல் ஷடாய், எபினேசர் சொல்றோம். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எப்படி உங்களால் தேவனை பேர் சொல்லி கூப்பிட முடியுது? ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம்கிட்ட சொன்னார், ஆபிரகாம் நான் சர்வ வல்லமுடைய தேவன், நான் எல் ஷடாய் அப்படின்னார். அவர் சொன்னாரா, நான் எல் ஷடாய் சர்வ வல்லமுடைய தேவன்னாரு. அவருக்கு அவரே சொல்லிட்டாரு, என் பேர் எல் ஷடாய்ன்ற மாதிரி. அவரை என்ன சொல்றோம், நீங்க என்ன சொல்றீங்க, எல் ஷடாய் அப்படின்றீங்க. தேவனை எப்படி உங்களால் பேர் சொல்லி கூப்பிட முடியுது? எப்படி முடியுது? நம்ம ஊரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு பேர் இருக்குது, நீங்கள் பேரை சொல்லி கூப்பிட முடியுமா உங்களால்? திங்கக்கிழமையில மனு நீதி நாள் இருக்கிறது, அங்கே எல்லாரும் வர்றாங்க, நீங்கள் அங்கே போய் அவர் பேரை சொல்லி கூப்பிட முடியுமா? ஏப்பா பேரை சொல்லி, ஐயா பேரை கூப்பிட்றதுக்காக தானே இங்கே வச்சுருக்காங்க, அப்புறம் வேற என்னங்க உங்களை சொல்லி கூப்பிட்றது அப்படி சொல்ல முடியுமா? எப்படி உங்களால் கூப்பிட முடியுமா? முடியாது பாருங்க. நீங்கள் நீதித்துறைக்கு போகிறீங்க, கோர்ட்டுக்கு போகிறீங்க, அங்கே ஜட்ஜ் இருக்கிறாரு, அவரை பார்த்து ஜட்ஜையா அல்லது மைலார்ட் அப்படி தான் சொல்லுவோம், இல்லை அவரை பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுவோமா? முடியாது பாருங்க. முடியாதா? முடியாது. இன்னும் சில மனிதர்களை பாருங்க, அவங்க பேரை சொல்லி யாராவது ஏதாவது பண்ணிட்டோம்னா, அந்த விஷயம் தெரிஞ்சுன்னா கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, எப்படி நீ என் பேரை சொல்லலாம்,
யாரை கட்டி என் பேரை சொல்லலாம், நீ எப்படி என் பேரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவ்வளோதான், உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து நாம என்ன சொல்கிறோம், எல் சடாய் அப்படின்றோம். இயேசு, இம்மானுவேல், கர்த்தர், ஆண்டவர், என் தேவன், எபினேசர், யெகோவா அப்படின்றோம். எப்படி முடியுது? இதெல்லாம் எப்படி நடந்தது? இதெல்லாம் எப்படி நடந்தது? இயேசு உங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்ததுனாலே தேவனை நீங்க என்ன செய்ய முடியுது? அப்பான்னு சொல்ல முடியுது, அவருடைய பேரை சொல்ல முடியுது, கூப்பிட முடியுது, உரிமையா கூப்பிட முடியுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து சிலுவையில் இதெல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து முடித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, கடைசியா உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தார்? ஒரு சில வசனங்களை மட்டும் வேகமாக மிக சுருக்கமாக நாம் வாசிக்க போகிறோம். உங்கள் வேதாமத்தை கூட எடுத்துக்கொள்ளுங்க. உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இயேசு என்ன செய்தார் பாருங்க. யோவான் எழுதின நற்செய்தி 20வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிக்கணும். அங்கே பாருங்க என்ன நடக்குது பாருங்க. நான் தேவையான வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. 11வது வசனத்தில், மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டு இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, அதாவது இங்கே மரியாள் கல்லறை இடத்துல வந்து அங்கே கர்த்தர் இல்லை, அவளுடைய சரீரம் இல்லைன்றதை பார்த்துட்டு மரியாள் என்ன பண்றா, அழுதுகிட்டு இருக்கிறாள். எங்கே அழுதுகிட்டு இருக்கா? கல்லறையின் முன்பதாக அவ அழுது கொண்டிருக்கா. 15வது வசனத்துல இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்கிறார். ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? அதாவது இதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஸ்திரியே, மரியாளே நீ அழாதே அப்படின்றார். என்ன அதுக்கடுத்து சொல்றார், மரியாளே அப்படின்னோடனே அவ கண்டுபிடிச்சிட்டா, ரபூனி போதகரே அப்படின்ட்டா. அப்போ உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மரியாளை பார்த்து என்ன சொல்றாரு, நீ அழாதே அப்படின்றாரு. இப்போ இன்னைக்கு உயிர்த்தெழுந்த நாள், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மரியாளே ஏன் அழுகிறாய், அழாதே. உங்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், பிரதர், சிஸ்டர், ஐயா, அம்மா, நீங்க அழாதீங்க அப்படின்றாரு. நான் சொல்றேன், நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக அழுதுட்டு இருக்கிறீங்களா? அழுகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு பெரிய போராட்டம், பெரிய கஷ்டம், அல்லது என்ன விதமான சிரமம் உங்க வாழ்க்கையில் இருக்குதா? கர்த்தர் சொல்றாரு, நீ அழாதே அப்படின்றாரு. நீ அழாதே. உங்களை பார்த்து ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மரியாதை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ அழாதே. உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அழாதே, நீங்க அழாதீர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மரியாள் நினைச்சிட்டா ஆண்டவர் இல்ல, அவருடைய சரீரம் இல்ல. மரியாள் தேடி வந்ததே அவருடைய சரீரத்தை தான் தேடி வந்தா. ஆனா கர்த்தர் உயிரோடு கூட எழுந்து அவர்கிட்ட வந்து சொன்னார், நீ அழாதேன்னு. அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அம்மா, ஐயா, நீங்க அழாதீங்க. அந்த பிரச்சனை உங்களை ஒன்றும் செய்யாது, அந்த போராட்டம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கேன். என் சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்களே, காணாமே, அப்படித்தானே? இல்லை இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். மரியாளே நீ அழாதே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அழாதே, அழாதே. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கை கொடுத்து சொல்லுங்க, அழாதீங்க, நீங்க அழுகாதீங்க, அழுகாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, மரியாளே அழாதே அப்படின்றாரு. சரி, ரெண்டாவது பாருங்க, இயேசு என்ன செய்தார் பாருங்க. 19வது வசனத்துல, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இங்க பாருங்க, இப்ப அன்னைக்கே இந்த மரியாளே அழாதன்றது காலையில நடந்துச்சு. இப்ப சாயந்தரத்துல அதே எருசலேம்ல இந்த சீசர்கள் எல்லாம் ஒரு அறையில உள்ள போய் யூதர்கள் எல்லாருக்கும் பயந்துக்கிட்டு இவங்க அதை தாழ் போட்டுட்டு உள்ள இருக்கிறாங்க. இவங்க பயந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இயேசு அவர்கள் நடுவே வந்து நின்று என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொன்னாருங்க? உங்களுக்கு சமாதானம் அப்படின்றாரு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். எதை பார்த்து நீங்க பயந்துகிட்டு இருக்கிறீங்க? எதை பார்த்து பயந்துட்டு இருக்கிறீங்க? உங்க சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ஒருவேளை கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அல்லது ஏதோ ஒரு இயலாமை இல்லாத நிலை
உங்களால் முடியாத ஒரு காரியம், இதை பார்த்து நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்களா? அல்லது யாரோ ஒரு மனிதர் அல்லது ஏதோ ஒரு செயல் உங்களுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுறீங்களா? உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு எதிராக எதையோ செய்கிறாங்க, உங்கள் ஆஃபீஸில் உங்கள் மேனேஜர் உங்கள் சூப்பர்வைசர் ஏதாவது உங்களுக்கு விரோதமாக செய்கிறாங்க, இப்படி நீங்கள் பயப்படுறீங்களா? ஐயோ, இந்த சொந்தக்காரவங்க தாங்க எங்களுக்கு எதிராக பண்ணுறாங்க, என்னுடைய தொழிலை கெடுக்கிறாங்க, என் வியாபாரத்தை கெடுக்கிறாங்க, என் குடும்பத்தை நாசம் பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம், சமாதானம், பயப்படாதீங்கன்றாரு. சமாதானம்னா சும்மா ஏதோ சண்டை போடாமல் அமைதியாக இருக்கிறது அது இல்லைங்க, அதுவும் தான். ஆனால் சமாதானம்னா கர்த்தர் தருகிற சகல விதமான ஆசீர்வாதங்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். இந்த நாளில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும். சமாதானத்தின் வாழ்வும் உண்டாயிருக்கும். எருசலேமின் வாழ்வாகிய சமாதானத்தின் வாழ்வு உண்டாயிருக்கும். சமாதானம் ஒரு நதியை போல உங்கள் வீடுகளில் பாய்ந்து செல்லும், உங்கள் பிள்ளைகள் மீது பாய்ந்து செல்லும், உங்கள் வேலை தொழில் வருமானத்தில் பாய்ந்து செல்லும். நீங்கள் அதன் அருகிலே அதன் நடுவில் நாட்டப்பட்டவர்களாக இருப்பீர்கள். இலை உதிராத இருக்கிற மரத்தை போல சமாதான நதியின் ஓரத்தில் நாட்டப்பட்டு நீங்கள் செழிப்பீர்கள். ஆமென். அங்கே கலக்கமோ கவலையோ பயமோ தீயிலோ குழப்பமோ உங்க வாழ்க்கையில இருக்காது. நம்பிக்கையும் திட நம்பிக்கையும் தைரியமும் திடகாத்திரமும் உண்டாயிருக்கும். ஆமென். கர்த்தர் பார்த்து சொல்றாரு, உனக்கு சமாதானம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. ஆமாம். மூன்றாவது பாருங்க, மூன்றாவது ஒரு காரியம் என்ன நடக்குதுன்னா, இயேசு இப்படி சீஷர்கள்ட்ட வந்து சொன்னப்ப தோமா இல்லை, அவர் எங்கேயோ வெளியில் போயிட்டாரு. இப்போ திரும்ப தோமா வந்தோடனே சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, இயேசுவை நாங்கள் பார்த்தோம், அவர் இந்த பூட்டியை இருந்த அறைக்குள்ளே வந்தார் அப்படின்னோடனே தோமானால் விசுவசிக்கவே முடியல. ஆனால் தோமா இயேசுவை மறுதலிச்சாரா? கிடையாது, கிடையாது. இயேசுவை விட்டுட்டு ஓடிட்டாரா? கிடையாது. பாருங்க, அவரு இப்ப சீஷர்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறாரு. பாருங்க, அவரு இயேசுவை விசுவசிக்கிறாரு, ஆனாலும் விசுவசிக்க முடியாதபடிக்கு தடுமாற்றம் இருக்குது. இயேசுவின் இடத்துல ஒரு தகப்பனார் தன்னுடைய அசுத்தாவினால் பிடிக்கப்பட்ட ஒரு மகனை கொண்டு வந்து அவர் சொல்றாரு, ஐயா, நான் உங்க சீசர்கிட்ட கொண்டு போனேன், அவர்களால் இவனை விடுதலையாக்க குணமாக்க முடியல, நான் அதனால் உங்கள்கிட்ட கொண்டு வந்தேன் அப்படின்னு இயேசு கேட்குறாரு, இதை நான் செய்ய வல்லமை ஒன்று நீ விசுவசிக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தகப்பனார் சொல்கிறாரு, ஐயா, நான் விசுவசிக்கிறேங்க, ஆனாலும் என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கள் முடிக்க நீங்கள் செய்யுங்க அப்படின்னார். இப்போ தோமா அப்படிதான் விசுவசிக்கிறாரு, ஆனாலும் என்ன செய்ய முடியல, அதில் ஸ்டாண்ட் பண்ண முடியல, அதில் கன்ஃபார்மாக இருக்க முடியல. அவிசுவாசத்தில் திரும்ப 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 தடுமாறி கீழே. பேதுரு எப்படி விசுவாசத்தான் கடலில் நடந்து போனாரு, ஆனாலும் என்ன ஆயிடுச்சுங்க, படக அதாவது கடலில் மூழ்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே கண்டிஷன் தான் தோமாவுக்கு. ஆனால் கர்த்தர் பாருங்க, தோமாவுக்காக திரும்பவும் ஒரு தடவை வர்றாரு, திரும்பவும் மீண்டும் ஒரு தடவை வந்து தோமாவை பார்த்து சொல்றார், தோமா பாரு, நான் தான், விழா எலும்ப பாரு, கரத்தில் இருக்கிற அந்த ஹோல்ஸை பாரு, நான் தான், நீ விசுவாசி, நீ விசுவாசி அப்படின்றார். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிக்க முடியாமல் இருக்கிற அந்த காரியத்தில் நீங்கள் விசுவாசிக்கும்படிக்கு ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். ஏன்னா இந்த விசுவாசத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கவும் முடியாது. ஆகையினாலே இந்த விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த விசுவாசத்தை நீங்க பெற்றுக்கொள்கிற பொழுதுதான் வாக்கு தத்தத்தை நீங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ணி அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. இப்ப பக்கத்துல உங்களை கை கொடுத்து சொல்லுங்க, விசுவாசமா இருங்க, விசுவாசமா இருங்க. நீங்க தடுமாறுகிற அந்த காரியத்துல, உங்களால விசுவாசிக்க முடியாது இருக்கிற அந்த காரியத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்வார், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். விசுவாசமா இருங்கன்னு. சரி,
அடுத்து நான்காவதாக, அன்றைய தினத்தில் சாயங்காலத்தில் எருசலேமிலிருந்து எம்மாவு என்கிற ஊருக்கு 2 சீஷர்கள் போறாங்க. இவங்க 2 பேரும் போகும்போது இயேசுவை பத்தி பேசிட்டு போறாங்க. இயேசுவும் அவங்களோட நடந்து போற ஒரு வழி போற ஜாயின் பண்ணிட்டாரு. இப்ப அந்த 2 சீஷர் இயேசு எல்லாரும் சேர்ந்து என்ன பேசுறாங்கன்னா, இயேசுவை பத்தி தான் பேசுறாங்க. என்னெல்லாம் பேசுறாங்க? இந்த 2-3 நாளா, ஒரு வாரமா என்ன நடந்துச்சு தெரியுமா? கெத்செமனே என்ன நடந்துச்சுமா? அப்புறம் அவரை எங்க கொண்டு வந்தாங்க தெரியுமா? இந்த ஆசாரியர்லாம் என்ன பண்ணாங்க தெரியுங்க? இந்த காய்பா என்ன பண்ணார் தெரியுங்களா? இந்த ஏரோது என்ன பண்ணார் தெரியுங்களா? இந்த பிலாத்து என்ன பண்ணார் தெரியுங்களா? எப்படி தெரியுமா அவர் சிலுவையில் அரைஞ்சாங்க? எப்படி தெரியுமா அவர் பேசினாங்க? அப்புறம் அவர் கல்லறையில காணோம் அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப இயேசு அவங்களோடே பேசிட்டு கடைசியில் சாயங்காலமான பொழுது போனது போது எங்களோடு தங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறாங்க. இயேசுவும் தங்கிட்டு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு பிட்டு கொடுக்கிறார். பிட்டு கொடுக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கிறது. அப்ப என்ன செய்யறாருன்னா, விசுவசிக்கிறாங்க, எல்லாம் தெரியுது, ஆனா அதுல ஸ்ட்ராங்கா இருக்க முடியல. இவர்தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. இயேசுவே அவர்களோடு இருந்தும் அவரே அதை குறித்து வெளிப்படுத்தி சொன்ன பொழுதும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல, கன்ஃபார்ம் பண்ண முடியல. அப்ப இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்து அவருடைய கண்களை திறந்தார். நான் சொல்றேன், உங்க கண்களை எல்லாம் ஆண்டவர் திறக்க போகிறார். உயிர் தெழுந்த ஆண்டவர் உங்க கண்களை திறக்க போறார். வேத வாக்கியங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள போறீங்க. வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ள போறீங்க. விசுவாசத்தில் வளர போறீங்க. ஜெப வாழ்க்கையில் வளர போறீங்க. ஊழியத்தில் வளர போறீங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தில் வளர போறீங்க. அவருடைய வல்லமையில வளர போறீங்க. நீங்க வேறு மனுஷராய் மாற போகிறீர்கள். மகிமையின் மேல் மகிமை, வல்லமையின் மேல் வல்லமை, கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலமை, அபிஷேகத்தின் மேல் அபிஷேகத்தை பெற்று நீங்கள் வேறு மனுஷராய் மாறுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கடைசியா என்ன நடக்குது பாருங்க. கடைசியா இயேசு பெத்தானியாவுக்கு சென்று சீஷர்களை தம்முடைய கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். அவர் அப்படி ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் பொழுது அவ்வண்ணமாகவே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இப்படி ஆசீர்வதிச்சு கொண்டிருக்கும் பொழுது அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இப்போ அவருடைய கரம் பரலோகத்தில் எப்படி தான் இருக்குது? உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இப்போ இயேசுவின் கரம் உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இயேசுனுடைய கரம் உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறது? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுனுடைய கரம் உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப உங்க வாழ்க்கையில என்னதான் வரும்? அவர் ஆசீர்வதிக்கும் போது உங்க வாழ்க்கையில என்னதான் வரும்? என்னதாங்க வரும்? என்னதாங்க வரும்? என்னதாங்க வரும்? என்னதாங்க வரும்? ஆசீர்வாதம் தான் வரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும், ஆனா பிரச்சனை ஒன்றும் வேலை நடக்காது. அதாவது திராட்சை ரசம் குறைவுபட்ட மாதிரி தான் இருக்கும். அங்க கச்சாடி எல்லாம் காலின்னு தான் தெரியும். ஆனா முந்தின ரசத்தை பார்க்கலாம், அதிக ருசி வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யவீருடைய மகள் மரிச்சிட்டாங்க. எல்லாம் பந்தல போட்டு மேலதாளம் போட்டு பாடை கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா கர்த்தர் வருவார், உயிரோடு எழுந்திருப்பார். ஆமென். சில பிரச்சனை ஒன்றும் முடிஞ்சிருச்சு, அப்படிதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனா அதுவல்ல, அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வரும். நீங்க செழிப்பை அடைவீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விடுதலை வருங்க பாருங்க, விடுதலை வரும் பாருங்க, அற்புதம் வரும் பாருங்க, ஆசீர்வாதம் வரும் பாருங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்க மேல. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் எனக்கு நேராய். சொல்லுங்க, கையை உயர்த்தி அல்லது இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் எனக்கு நேராக இருக்கிறது. கர்த்தருடைய கரம் என் பிள்ளைகளுக்கு நேராக இருக்கிறது. கர்த்தருடைய கரம் என் குடும்பத்துக்கு நேராக இருக்கிறது. கர்த்தருடைய கரம் என்னுடைய கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றிற்கு நேராக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பட்டணங்களிலே ஆடுகளும் மாடுகளும் எருதுகளும் பலத்தவைகளாய் இருக்கும். உங்கள் குமாரர்கள் உங்கள் குமாரத்தைகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் இருப்பார்கள். உங்கள் குமாரர்கள் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போல இருப்பார்கள். உங்கள் குமாரத்தைகள் அரண்மனையிலே சித்திரம் தீர்த்த மூளை கற்களை போல இருப்பார்கள். நீங்கள் அடுப்பின் அடியிலே கிடந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளை போல நீங்கள் அழகுடையவர்களாய்
இருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் செழிப்பீர்கள். நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். நீங்கள் 1000 மடங்காக உயருவீர்கள், எழும்புவீர்கள், சிறகடிப்பீர்கள், பயணவீர்கள், உயரத்தில் பறப்பீர்கள். சோர்ந்தால் நடந்தாலும் சோர்வடைய மாட்டீர்கள். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நேராக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உயிர்த்தெழுந்த வல்லமையினால் உங்களை நிரப்புகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா.